இந்த மாதாமலை திருத்தலத்திலே நமக்காக பணி செய்கின்றார். இந்த நாளிலே யாரும் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டாம், எல்லாரும் அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏசாமி இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த குளூர்ல இந்த தகர கொற்றையில எவ்வளவு நாள் தான் கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா சாமி சொன்ன ஒரு வார்த்தைகள், நான் மாதாவுக்காக இங்க பணி செய்கிறேன். அந்த அன்னை புகழ் இந்த திண்டுக்கல் மறை மாவட்டத்திலே இது ஒரு பெரிய திருத்தலமாக மாற வேண்டும், இது விரைவாக உயர வேண்டும் என்பதற்காக அவர் இங்கு பணி செய்கிறார். தந்தை பீட்டர் தான் 25 ஆண்டு காலங்கள் இங்கு பணி செய்தார். எனவே தந்தை அவர்கள் இன்னும் 11 வருஷம் தான் இருப்பார் சாமியார், அப்புறம் ரிட்டையர் ஆயிடுவார். சரிங்களா? 35 ஆண்டுகள் இந்த மாதாமலையில அவர் பணி செய்யணும். சரிங்களா? ஆண்டவர் அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டும். அவருக்காக ஜெபியுங்கள். ஏறக்குறைய இந்த பங்கை பங்கு தலமாக உயர்த்தி இருக்கின்றார். பீட்டர் ஜான் சாமியார் அவர் சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் மாதாமலை வேகமா உயர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி, மாதாவுடைய திருமணம் இங்கு இருக்க வேண்டும். இது பொறுமையாக ஒரு நல்ல பெரிய திருத்தலமாக உயர வேண்டும் என்று பீட்டர் ஜான் சாமியார் கண்டிப்பா விண்ணகத்திலே ஜெபித்துக் கொண்டு இருப்பார். அது தந்தை மூலமாக நிறைவேற்றுவார். எனவே தந்தையோடு நீங்கள் உறுதுணையாக இருங்கள். பெரிய பெரிய பங்குலாம் நான் பார்த்திருக்கேன். ஒரு கிறிஸ்துமஸ் நாள், ஒரு பிறந்த நாள், ஒரு வீட்டில் நல்ல விசேஷ நாள் பார்த்திருக்கேன். சாமியார்கள் பங்களால விதவிதமான சாப்பாடுகள் இருக்கும். ஆனா நான் இதை பார்த்திருக்கேன், அந்த சாம்பார் பழைய சாம்பார் சாப்பிடுறது என் நெஞ்சே வலிக்கும். சாமியார் கூட ஏறக்குறைய நானும் 20 ஆண்டுகள் பணி செய்திருக்கேன். எனவே இன்று தந்தை அவர்களுக்கு மனமுருகி நன்றி சொல்லுங்கள், அவருக்காக ஜெயிவீங்கள்.